மகாராஜையா, சொல்லுங்க. நீங்கள் வரும்போது எப்படி வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம். இங்கே சென்ட்ரு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, பெட்டராக இருக்கேன். பெட்டராக இருக்கீங்களா? சூப்பராக இருக்கு. சென்ட்ரில் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிவிடுங்க. இல்லை சென்டருக்குள்ளே வந்துட்டு சாப்பாடும் சரி, மெடிசன்ஸும் சரி, கேரிங்கும் சரி, ஏதாவது உங்களுக்கு அதில் ஏதாவது குறைகள் இருக்குதா? சாப்பாட்டில் ஏதாவது குறைகள்? இல்லை இல்லை மேடம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பாடுலாம் நீட்டாக இருக்குது. வீட்டு சாப்பாடு மாதிரி தான். வீட்டில் தான் லேடிஸ்லாம் செய்கிறாங்க ஒர்க்கா. இப்போ வந்து நல்லா இருக்குது. சாப்பாடுலாம் குறைய சொல்ல முடியாது. சொல்ல சொன்னோம்னா நல்லா இருக்குது. ரொம்ப பிள்ளைங்களாம் நல்லா இருக்காது. மனசார சொல்ல சாப்பாடுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சாப்பிடணும் பிரச்சனை நம்மளுக்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு இது கொடுத்தது கிடையாது. ஒரு இதாக இல்லை, யாருக்குமே சரி, யாருக்குமே கொடுத்தது இல்லை. காய்ச்சல்ன்றது ஒன்றும் அதிகம் கிடையாது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆமாம், எனக்கு சென்டரை பற்றி எதுவுமே தெரியாது. சென்டர்லாம் என்னன்னே தெரியாது. நான் சொல்ல போனேன், எனக்கு 48 வயசு ஆகுது. இப்போ வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. புதுசு தான். இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா மூளை வந்து நல்லா வேலை செய்யுது. மூளை வந்து எப்படின்னா அந்த கொடுத்தாங்க, டேப்லெட்டில் கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நல்லா க்யூராக இருக்குது, நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்றோம். வீட்டோட இங்கே நிறையா சாப்பிட்றோம். அதான் உண்மை. நர்ஸு வந்து உங்களுக்கு நல்லா கேர் கொடுக்குறாங்களா? சூப்பராக கொடுக்குறாங்க. ஆமாம், அப்படிங்களா? நல்லா நல்லா இதாக பார்க்குறாங்க. அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க, இந்த என்னது ப்ரெஷர் ப்ரெஷர் கட்டி பார்க்குறாங்க, இந்த இடம் பார்க்குறாங்க, வெயிட்டு டேப்லெட் கொடுக்குறாங்க. அது என்னென்ன என்ன பிரச்சனையோ அந்த மாதிரி. உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னால் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக 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 பண்ணுறாங்க. அவங்க இடையில கூட ஒரு 15 நாளைக்கு கூட இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஊசி போட்டாங்க. ஒரு நல்ல பவரான ஊசி, நல்லா இருந்துச்சு. ஒரே ஊசி, அப்புறம் டேப்லெட்டு சரியாயிடுச்சு. ஒரே நாள் சரியாயிடுச்சு. நல்லா இருக்கு, ஒன்றும் இல்லை, சூப்பராக. அதில் வந்து குறைகள் எதுவும் இல்லை. உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களா மேமு? அவங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க? நல்லா இருக்கு. நான் சொல்கிற ஓரளவு நல்லா மைண்ட் இது நல்லா இருக்கு. நல்லா தெளிவாக சொல்கிறாங்க. குடிச்சாலும் இந்த பிரச்சனைகள் வரும், இந்த இது வருது, இது எது ஒழுங்க, இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க இது இருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பர். எங்கள் எம்டி சார் அவர் எப்படி பார்த்துக்கிறாரு? எம்டி சார்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. எம்டி சார்லாம் நல்லா, அதெல்லாம் ஒரு இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அவங்களாம் வந்து எங்கள் அப்பாவெல்லாம் பார்த்தது கிடையாது. ஸோ வந்து அந்த ஒரு சாணம் தான் அப்படின்னு தான் சொல்லலாம். இல்லை, நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்சர் பண்ணுறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, எப்படின்னு நீங்கள் தான் சார் சொல்லணும். இல்லை மேடம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா பார்க்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும். கேரிங்காக இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம் இருக்கு. அதெல்லாம் ஓகே. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை? இல்லை, பிரச்சனைக்கு ஒன்றும் வேலை இல்லையே. நீட்டாக இது மாதிரி இருக்கணும், பண்ணணும், நல்லா இருக்கும். பிரச்சனைன்னு ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? தெளிவாக இருக்கும், நல்லா இருக்கு. சென்டரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. கூட இருக்கவங்க 3 சென்டர் 2 சென்டர் போகலாம் அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த சென்டரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இது ஓகே தான். சென்டர்